இந்த காலை வேளையில ஒரு ஜெபம் செய்ய போறோம். புரியுதா? ஒரு பக்தன் செஞ்ச ஜெபத்தை, அந்த வசனத்தை, அந்த ஜெப வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த காலை வேளையில் ஒரு கிருபையை தருவார். ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போறீங்க. ஒரு அதிசயத்தை காண செய்வார். நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, எழும்பிடுவீங்க, வெக்கப்பட்டு போக மாட்டீங்க, நன்மையை காண்பீர்கள். உங்களுக்கு இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 130:2, ஆண்டவரே என் சத்தத்தை கேளும் சொல்லுங்க. என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்து இருப்பதாக சொல்லி இந்த காலை வேளையில் இதுதான் வசனத்தை சொல்லணும், இதுதான் இந்த வசனத்தை வாசிக்கணும்னு சொல்றேன். இதை சொல்லி சொல்லி அவர் ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த வசனத்தை அறிக்கை செஞ்சு அந்த பக்தனுக்கு நன்மை செஞ்ச கர்த்தர் உங்க வாழ்க்கையில் உங்க ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாரும் வர காரணம், ஜெபத்தை கேட்கிறவர், பதில் உண்டு. இயேசுவின் நாமத்துல ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.